பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எடுத்திருக்கிற ஒரு புதிய காரியத்தில் சில காரியங்கள் ரீவொர்க் ஆயிடுச்சு. ஒரு சில ப்ராஜெக்ட் கைவிடப்படுகிற சூழ்நிலை, அது திரும்ப நீங்க கட்டணும், திரும்ப எடுத்து காரியத்தை பண்ணணும். ஏனோ இந்த வீடு கட்டுகிற காரியம் ரொம்ப நாளா தடைபட்டு போச்சு, திரும்ப எடுத்து கட்டணும். இல்லை இந்த தொழில் முடியல, கை விட்டுட்டாங்க, இந்த தொழிலை திரும்ப கொண்டு வரணும். அந்த முயற்சியில் இருக்கிறீங்க. ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் உங்களை எப்படி நடத்துவார் என்று சொல்லி ஏசாயா 44 அதிகாரம் வசனம் 24, 26 தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினுமா கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கு சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி திரும்ப கட்டும்படியாய் தன்னுடைய வார்த்தையை கொண்டு தன்னுடைய வல்லமையின்படி செய்தாரோ, அதே போல உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல ஆண்டவர் சில காரியங்களை திரும்ப கட்டும்படியாய், திரும்பி மாற்றி அமைக்கும்படியாய், நான் சொன்னது போல தடைப்பட்ட வீடு, இல்லாவிட்டால் கைவிடப்பட நிலையில் இருக்கிற தொழில், இல்லை என்னால முடியல என்று சொல்லி விடப்படுகிற ஒரு கோர்ஸ், எந்த இடத்துல திரும்ப கட்டணுமோ ஆண்டவருடைய வார்த்தையின்படி நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். என் ஆண்டவர் எதற்காக இன்னைக்கு உங்களுக்கு இந்த சூழ்நிலையில வைத்திருக்கார், எதற்காக திரும்ப கட்டி எழுப்பும்படியா உங்களை கொண்டு வந்திருக்காருன்னா, உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியா என் தேவனுடைய ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிறார். நான் வேலை செய்கிற நாட்கள்ல ஒரு நிறுவனத்துல அந்த நிறுவனத்தினுடைய காரியமே மறைந்து போகும்படியாய் ஒரு பெரிய டெக்னிக்கல் இஷ்யூ, ஒரு லைசன்ஸ் ப்ராப்ளம் கடந்து வந்தது. அந்த இடத்துல ஒரு கிரைசிஸ் மோட்ல ஆண்டவரை கொண்டு போய் நிறுத்தினார். அந்த இடத்துக்கு போவதற்கு நான் ரொம்ப யோசிச்சேன். அங்க போனா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும், நிறைய கிரைசிஸ் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துக்கு நான் போக வேண்டும் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றி அந்த வேலையில அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு நான் போனேன். எதிர்பார்க்காத கிரைசிஸ் மோட், சவுத் ஈஸ்ட் ஏசியாலேயே யாருக்கு அதற்கு விளக்கம் தெரியல. ஆண்டுடைய பாதத்தை பற்றி கொண்டேன். அவர் என்னை அழைத்து சென்றார். என்னை எப்படி ஆண்டவர் நடத்தினாரோ அதே போல கர்த்தருடைய நடத்துதலின்படி இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆண்டவர் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் தான் உங்களை இடத்துல வைத்திருக்கிறார். You are in a position where God has ordained you to be there. நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன், நான் ஏன் இந்த காரியத்தை செய்யணும், நான் இதுக்கு பிரச்சனையே இல்லையே, இந்த பிரச்சனைக்கு நான் காரணமே இல்லையே, இதை நான் ஏன் திரும்ப கட்டணும், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த வார்த்தை உங்களுக்கு எப்பொழுது வெளிப்படுத்துகிறதோ இந்த வார்த்தையை அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணிக்கொண்டு திரும்ப எல்லாவற்றையும் எழும்ப கட்ட நீங்க ஆயத்தமாகி, நான் செய்வேன், ஆண்டவனை வைத்திருக்கிறார், ஏசப்பனை வைத்திருக்கார், திரும்ப கட்டும்படியா நீங்க எடுத்து பாருங்க. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு அநேகரை ரட்சிக்க போறார். உங்களை கொண்டு தேவனுடைய ஆண்டவனுடைய வார்த்தையை கொண்டு அநேகருடைய வாழ்க்கை கட்டப்பட போகிறது. வார்த்தை சொல்லுகிறது, குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கு சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கருவியா பயன்படுத்துறாரு. பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களை கருவியா பயன்படுத்துறார். அந்த இடத்துல என்னெல்லாம் நடக்கும், எதெல்லாம் மாற்றம் வரும்னு சொல்லி இருக்காங்களோ, நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்பாக இந்த நபர், இந்த குறிப்பிட்ட நபர் இந்த இடத்துல வந்தா இந்த மாற்றம் நடக்கும்னு சில பேர் நம்பி இருக்கிறாங்க. உங்க வரவை நம்பி பல பேர் காத்து இருக்கிறாங்க. உங்களை கொண்டு கர்த்தர் அந்த குடும்பங்களை கட்டும்படியாய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான தேவ ஊழியரே, உங்களை கொண்டு நீங்க போற பகுதியில நீங்க ஆரம்பிக்கிற அந்த புதிய ஊழியத்துல திரும்ப கட்டும்படியா கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறார். ஏன் இந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார் யோசிக்காதீங்க. திரும்ப கட்டப்படுவீர்கள், குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தும்படியாய்.
இந்த நாள் இந்த ஊழியக்காரனை கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு கட்ட போறாருங்க. நீங்க கவலையே படாதீங்க. தைரியமா ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல அந்த கோர்ஸை நல்லா கண்டினியூ பண்ணும்படியா, அந்த வீட்டை திரும்ப கட்டும்படியா, அந்த தொழிலை திரும்ப நல்ல ஆசீர்வாதமா கொண்டு வர முடியாத முயற்சியில் ஈடுபடுங்க. கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல மனரம்யமாய் உங்க ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் திரும்ப கட்டுவார். பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். அது என்ன பாழான ஸ்தலமா இருந்தாலும், எந்த இடத்துல அது கட்டப்படாமல் இருந்தாலும், எவ்வளவு அதுல தோல்வி இருந்தாலும், எல்லா தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். உங்களை அதற்குரிய கருவியாய் பயன்படுத்துவார். என் ஆண்டவருடைய கரம் உங்களை பலப்படுத்தும். இந்த வார்த்தைக்கு, இந்த நாளில் நான் கொடுக்கிற இந்த வார்த்தைக்கு நிச்சயம் ஆண்டவர் உங்களை சாட்சியாய் வைப்பார். உங்க வாழ்க்கை சாட்சியா இருக்கும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.